தத்தி சொன்னேன் தத்தி சோற இல்லை அப்படி சொல்லுவேன் என்னமோ சொன்னியே யோசிக்கிறேன் முட்டைன்னு சொன்னேன் பிச்சைக்கார நான் என்னது எச்சக்கார நான் என்னது சொன்னியா இல்லையா தத்தின்னு தத்தி சொல்லலை கோச்சாரா மம்மி எனக்கு நாயை கொடுத்தாங்க நீ எதுக்கு வாங்கினேன் அது ஏன்ட்டு தான் வந்துச்சு இப்போ நீ அதை இழுக்கிற அது இல்லை நீ அதை இழுக்காத நீ எதுக்கு என்னோட இதுக்கு உடச்ச எதுக்கு உடச்ச என்னோட நீ எடுக்க நான் யாரோட எடுத்துக்கிறேன்னா நீ நீ என்ன சொல்லுவாங்க கேளுங்க நான் ஏதாவது பேசிட்டு நான் சொல்லுவேன் ஏன்னா அவன் தெரியுமா உடச்சு தள்ளி பிடின்னு சொல்லுவேன் உனக்கு அவன் தெரியுமா ஓட இப்போ ஓட ஒரு அடிக்கா நீ இருப்பியா நானும் அவங்க அடிச்சா நீ அங்கே வந்து அவனுக்கு யாரா நீ பாய்வேன் ஃபர்ஸ்ட் நீ என்ன சொல்லுவ அடிச்சோடைய உடச்சு தள்ளி யார் பஸ் சொல்றது எதுக்கு சொல்ற நீ எதுக்கு என்ன தத்தின்ற என்ன முண்டோ தத்தின்னு சொல்லவே இல்லையே தத்தி சொல்ல முண்டோ எதுக்கு சொன்ன எச்சக்கால நாய் எதுக்கு சொன்ன பீதி நாய் எதுக்கு ஏன் நாய் எடுத்துக்கான எச்சக்கால நாய் தான் சொல்லுவேன் ஓ நாய் அப்ப எச்சக்கால நாயா இந்த நாய் நான் என்ன பேச 24 மணி நேரம் சண்டை ஓட்ட மட்டும் இருக்கீங்க என்னன்னு பேச இல்ல திடீர்னு அழுகிற திடீர்னு சண்டை ஓடுற திடீர்னு சிரிக்கிற பேசிக்கிட்டு இருக்கும் போதே சிரிக்கிற தூக்கிங்க ஒரு கை தவறி விழுந்துச்சு பவுன்ஸ் ஆச்சு இல்ல சொல்றாங்க பவுன்ஸ் ஆச்சு என்னடா பவுன்ஸ் ஆச்சு திரும்ப போட்டா திரும்ப பவுன்ஸ் ஆச்சு நீ வந்தப்ப பவுன்ஸ் ஆகல இன்னொரு டம்முன்னு போட்டா உடஞ்சிருச்சு இப்படி போடுறப்போ எப்படி வித்தியாசம் என்னோட அப்படிதான் போட்டேன் என் பிரேஸ்லெட் அப்படிதான் போட்டேன் இப்போ நீ அதான் ரெண்டு முத்து உடஞ்சி போய் பாருனாலும் அல்பாயுசம் போக போறேன்டா 2 முத்து உடஞ்சி கையை வந்து போச்சு நீ நியாயம் கேளுங்கம்மே நான் என்ன நியாயம் என்கிட்ட கேட்டா சண்டை ஓடுறீங்க 2 பேரும் ஒரு வேலையை நீ எல்லாம் சொன்னா உருப்படியா செய்ய மாட்டேன் காலில் புண்ணு இருக்கு கையில புண்ணு என்ன நீ உருப்படியா செஞ்ச நான் எத்தனை வேலை சொல்லியிருப்பேன் நீ உன் மனசு வேலை செஞ்சுட்டு சிரிக்கிறது நாடு நீ எப்படி அவன் ஜாக்கில் எழுதிட்டுறியா அவன் சிரிக்கிறான் மூச்சியை பாருங்க அவன் சிரிக்கிறான் நான் வேலை செஞ்ச ரூம் அடைச்சு விட்டேன் கத்த போய் மம்மி சொன்னாங்க எல்லாம் திறக்க மாட்டேன் நீ உள்ளதான் வேலை செய்யற ஹாலில் வேலை செய்யற கிச்சன்ல வேலை செய்யற டோரா ரூம்ல வேலை செய்யற இல்ல அந்த எல்லா ரூமுக்கு ஒரு பொருள் இருக்கு எடுத்து போய் வைக்கணுமே எடுத்து போய் அப்புறம் இங்க வச்சுட்டு அப்புறமே திறக்கும் போது வை ஓய்ஸ் வந்து இருக்க முடியாது அப்போ ஓய்ஸ் இருக்குல ஏர் ரூம்ல விடுமே ஏர் மாட்டேல போ ஏர் ரூம்ல இருக்கிற கட்டில யாரும் நீ படுக்க வரையா ஏர் ரூம்ல வந்து என்னவே சொல்றியா நீ போ ஓர் ரூமுக்கு போடா நீ அது நான் இருக்கேன் அப்படியே மாதிரி அது கூட போய் நீ பாடு எதுக்கு ஏர் ரூம்ல வந்து படுத்துருக்க நீ அப்ப நீ ஒனிமா நாய் ஒத்துக்க இல்ல விட்டு அது ஓர் ரூம்ல ஓ நாய் இருக்கு அப்ப நீ தான் நாய் நான் நாய் ஒனிமா நாய் என்ன சொன்னேன் அப்ப அது கூட போய் படுத்துக்கன்னு சொல்றேன் ஆமா ஒன்ன மாதிரி தானே நீ அது கூட போய் படுத்து ஒரு என் ரூம்ல ஒன்று அலோவ் பண்ணதே பெருசு இல்லை என் கட்டில வந்து நீ பார்த்துட்டு என் கட்டில நீ படுக்கும் எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கு கம்ஃபர்டபுளாகவே இல்லை உருள வேணாலும் கீழே படுன்னா என் ரூம்ல வந்து என்ன நீ சத்தம் பேசிக்கிருக்கு அது என் ரூம்டா நீ கீழே படுத்த என் ரூம்ல எப்படியே படுத்த உனக்கு இல்லை நீ ஏன் படுக்கிற என் ரூம்ல நான் எங்க வேணாலும் படுப்பாது ஏன் இஷ்டம் என் ரூம் நீ ஏன் படுக்கிற நீ எங்கேயா போய் படி ஏன் படுக்கிற என் ரூம்ல உங்க அப்சுதே வாங்கினாரு இந்த வீட வாங்கினாரு மகனே நீ எடுத்துக்கோடா சொன்னாரு ஆமா சொன்னாரு அம்மிதான் சொன்னாங்க அது யாரும் பண்ணு இல்லையே என்ன இல்லையே அந்த நாய் என் ரூம்ல அந்த நாய் என் ரூம்ல வந்ததுல இருந்து அம்மி சொல்லிட்டாங்க நீ அதை போய் படுத்துக்கிறான்னு அம்மியா சொல்லல சொன்னாங்க நான் எதுக்கு சொல்லி யார் ரூம்ல வந்து படுத்த சொன்னாங்க கேள சொல்லுங்க என்னடா என்ன பேவா ஓவரா சீன் போற இதுல என்ன பிரச்சனை ஆரம்பிக்குது நீ தான் உடச்சு போய் செய்வேன் நான் சொல்றேன் எதுக்கு சொல்ற இப்ப நீ எதுக்கு சீன் போடாதுன்னு சொல்ற நீ எதுக்கு சொன்னேன் எதுக்கு சொன்னேன் அப்படி சொன்னேன் எதுக்கு சொன்னேன் அதுக்கு சொன்னேன் சேக் மாதிரி மேல பேச ஆரம்பிச்சுடுவேன் நான் பேசு அடி நாளைக்கு பேசு இப்பதான் வாக்குவாதமே ஆரம்பிக்குது நீ அடிச்சு முடியும் சொல்ல போய் தான் வாக்குவாதம் நீ எதுக்கு வந்து நான் லூஸ் என்னமோ சொன்னா என்ன சொன்னா ஆமா நான் 2 பேரும் நடுவில் நின்றுட்டு இருந்தேன் என்ன யோசி சீன் போடாம எதுக்கு சொல்ற அப்படிதான் சொல்லுவேன் நீ மண்டபடியா இருக்கும் நீங்க வீடோட ஒரு வச்சிருக்கீங்க நீயே தப்பு போனாலும் என் மண்டைய புடிச்சு நெய்ய காய்ச்சுறாங்க மண்டையில ஆல்ரெடி அங்க நெய்ய ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க காய்ச்சுறாங்க சம்மந்தமே இல்ல பேசுறீங்க சம்மந்த பேச்சு லூசா சம்மந்த பேச்சு பேசுறதுக்கு ஆமா
நீ பாரு தயவு செஞ்சு இவன் மட்டும் போயிடப்ப நீ எனக்கு அழுகையா வருது எனக்கு பெரிய ரோதனை அப்போ நீ ஏன் நீ என்ன எனக்கு பெற்றீங்க ஏன் நீ உன் நேரம் உன்னையும் என் நேரம் பெற்றேனோ அந்நேரம் தான் அவனையும் பெற்றேன். என் நேரம் பிரச்சனை என்ன? நீதான்டா பிரச்சனையே நீதான்டா. என்ன பிரச்சனை? நீ எல்லா பிரச்சனையுமே நீதான்டா. சரி இப்போ அவன் என்ன செய்யணும்னு நீ நினைக்கிற? அமைதியா இருந்தாலே போதும் அம்மி. அவன் இப்போ அமைதியாக இருக்கேன். அப்போ நீ அப்போ சொல்கிற செஞ்சுக்கிட்டன்ற வார்த்தை அப்படி சொல்லாத. அவன் ஏன் எல்லா வேலையும் என்னவே செய்ய சொல்றீங்க? அவன் எதுவும் செய்ய மாட்டான். அவன் எது போயிட்டு திங்கிறான்னு இருக்கான்ல. அவன் திங்கிறான்ல அப்ப வேலையை செய்ய. ஐயோ அவன் பசி தாங்க மாட்டேன்னு செஞ்சு கொடுக்குற நீ தானே? ஏதோ ஒரு பாவரை வச்சு பார்த்து நான் செஞ்சு கொடுக்குறேன். அதுக்குன்னு அது நட்டி விசுவாசம் அவனுக்கு இருக்கா? நீ அதை அவன்கிட்ட கேளு, ஏன்ட்ட கேட்ட இல்லன்பா. ஏன் தேவையா? நீ எதுக்கு திங்கிற? ஆனா நான் திங்கிற விசுவாசம் நான் வேலை செய்யறேன். எல்லா வேலையும் செய்யறேன். நீ என்ன பண்ற? சரி இல்லை என்ன பண்ற? வண்டி எடுத்து போய் கறி வாங்கிட்டு வா. சொல்லி தர மாட்டேன். அதே மாதிரி எனக்கு சொல்லி தரல வேலை செய்ய. நீ கத்துக்கிற மாட்டேங்கிய. நான் சொல்லி தரேனே இப்படி செய்ய. நானும் சொல்லி தரேன். கோமெண்ட் போயிடுறேன். நீ நானும் சொல்லி தந்தேன். சொல்லி தந்தேன். நீதே வரல. நான் வந்தானே. எதுக்கு வரல? நான் வந்தானே. வந்து எதுக்கு வரல? வந்தானே. நீ சொல்லி தரலையே. கூறும் சொல்லி தந்தனா சொல்லி தரலையா? சொல்லி தரல. யார் அப்போ கேட்டுக்கிட்டு இருக்க? நாடகமாக போறீங்க. நாடகம். ஆமா அவன் எனக்கு ஓடுற விட. இப்போ இந்த 2 பேரும் 1.5 மணி நேரம் நம்ம சண்டை ஓட்டி இருக்கிற வேலையை வந்துட்டு இது பண்ணிட்டு உட்காந்துருக்க போறீங்களா? எல்லாப்பட்டி யாத்துக்கு வர்றீங்களா வரலையா? அம்மி பின்ன என்ன அம்மி அவனை வேலை அவன் ஒழுங்கா செய்ய சொல்லுங்க அம்மி. எனக்கு தண்ணி இருக்கு அது இருக்குன்னு பாதி வேலை அவன் செய்ய மாட்டான். எல்லா வேலையும் ஏன் தலைதான் கேட்டான். என்ன வேலை செய்யறான்? அப்புறம் நான் வீடை கிளீன் பண்ண சொன்னீங்க. கிளீன் பண்ணி எது கதை அடைச்சிச்சு? எது கதை அடைச்சா? அம்மா எது கதை அடைச்சா? அவன் யாரும் என்ன கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது வந்து என்ன போட்டு வந்து லட்சம் பண்ணிக்கிறான். அவன் லட்சம் பண்ணாம நான் ரூம் அடைச்சு விட்டேன். ரூம்குள்ள தான் ரூம்குள்ள வேலையை பார்க்க வேண்டியது. எதுக்கு என்ன வந்து போட்டு டார்ச்சர் பண்றாங்க? ஆத்தாடி வாயால வேற என்னமா ஃபேவா? டைப்ரைட்டிங் மிஷின் படபடன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கு. படிக்கும் அம்மி. நான் பேசாம என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன். வம்புக்குன்னு சொன்னேன். என்ன வம்புட்டேன்? நீ என் பிரேஸ்லெட் ஆரம்பிச்சதுல இருந்து ரொம்ப ஆரம்பிச்சுட்டாடி. நீ எதுக்கு நான் அதுக்குள்ள பிரேஸ்லெட் எடுத்த? நீ பவுன்ஸ் ஆச்சு. நீ திரும்ப பவுன்ஸே ஓம் பொருளா அது நீ எடுக்கிறதுக்கு? வாங்கி தரேன்னு சொல்லிட்டேன்ல. என்னத்தை வச்சு வாங்கி தருவ? தலையை அடமான தலை இந்த பேன் வச்ச தலையவே அடமானம் வாங்குவியா? உங்கள்கிட்ட கேட்டு யார்கிட்ட கேட்கறதுக்கு? நான் அதை சரின்னு கொடுக்கணும்ல. கேளுங்க. ஸ்மார்ட் வாட்ச் சாமாவோட ஸ்மார்ட் வாட்ச் எங்க வச்சான்னு எனக்கு கேளுங்க. எங்க வச்ச? எங்க வச்சுன்னு எனக்கே தெரியல. பேவர் சோஃபாவில் அடிச்சு இருந்துச்சு. பாத்ரூம் போறேன். வாளி இருக்கு, பாத்ரூம் இருக்கு. அப்படியே அது பக்கத்துக்கு தண்ணி ஊற்றி அப்படியே அதுக்குள்ள போகும். அந்த அறிவு கிட்ட வேல்ட்ட அப்பவே நான் சொன்னேன். ஏலே ஆல்ரெடி 2 வாட்சை உனக்கும் நான் மாக்கிட்டாங்கடா, நீ கொடுக்காதடான்னு சொன்னேன். தூக்கி எப்படி வரல பாரி வள்ளல் கொடுத்துட்டு போனாரு. அப்ப நான் பத்திரப்படுத்த தெரியல. அப்புறதுக்கு உனக்கு ஒரு பொருள். அப்ப நானே திட்டி கையில எடுத்து கொடுத்து நான் கேட்கறேன். நேற்று கேட்கற வாட்செல்லாம் தெரிலன்றான். அது எப்படி அப்போ உன் மேல தப்பு நான் மட்டும் அப்படி மண்டையை கீழே ஓட்டு உட்காந்துருக்க? இந்த வரு இந்த ரியாக்ஷனை பார்த்துட்டு என்ன தப்பு? ஏன் வாட்ச் வாங்க வச்சுட்டு வந்தேன்? நார்மல் வாட்ச் பரவாயில்ல. ஸ்மார்ட் வாட்ச் ஏன் வச்சுட்டு வந்தேன்? ரிப்பேர் ஆச்சா நீ சொல்ல. ஓ நார்மல் வாட்ச்னா சும்மா அப்படி கீழே கிடந்தேன்னு எடுத்துட்டு வரேன். அது காசு இல்லையா? எப்படி பேசுறேன்னு வரு. அவனை கேளுங்க. நீ இப்ப சொன்ன வார்த்தைக்கு சொல்றேன். நார்மல் வாட்ச்னா பரவாயில்லங்கிற. அப்ப நீ அவனுக்கு இடம் கொடுத்து கொடுக்குறியா? நீ பரவாயில்லையே. நான் உன்னை காப்பாத்துன்னு நினைக்கிறேன் பாருடா. இங்க வரு இப்ப நீ அதெல்லாம் பேசாத. இப்ப உன் பிரச்சனை என்ன? உன் பிரச்சனை என்னன்னு சொல்லு. அவன் பேசாம இந்த ரூம்லயே கூட இருக்கட்டும். நீ போய் ஆக வேண்டிய வேலையை போய் பார்ப்போம். நம்ம என்னது நல்லா செஞ்சாலும் நம்ம மண்டையில தான் இருப்பாங்க. நீ என்ன இப்ப நல்லது செஞ்ச சொல்லு. இப்போ உனக்கு சப்போர்ட் பண்ணி நீ இருன்னு சொல்லிட்டு இருந்தா மண்டையில மசாலா இருப்பாங்கங்கிற. எப்படி போனாலும் இங்கிட்டு தான் வந்து பைபாஸ்ல முடியும். நீங்க எப்படி பட்டாலே உனக்கு சப்போர்ட் பண்ணி நான் தான் உனக்கு சொல்லுவேன். எந்த வேலையும் சொல்லாம போய் படுக்க சொல்றாங்க, தூங்க சொல்றாங்க. நீங்க எவ்வளவு பெரிய ஆளு. நீ மல்லு கட்டுறையில ஃபேவா? நீ தானே ஃபேவா இப்போ மல்லு கட்டிட்டு இருக்க? மூஞ்சி தூக்கிட்டு இப்போ நீ தானே ஃபேவா போன? நாங்களா போனோம்? சரி அது இல்லைன்னா மம்மி இதை உடச்சுட்டே வேற வாங்கி கொடுங்கன்னா முடிஞ்சு. என்னமோ அந்த வீட்டில் உனக்கு எதுவுமே வாங்கி கொடுக்காதான்டாவ. நீ எந்த பொருளை தொலைக்காத மாதிரியும் நீ எதுவுமே நஷ்டப்படுத்த மாதிரியும் அப்படியே ஒரு உருட்டுற பாத்தியா? ஆத்தாடி அதை சொல்லு. ஆத்துல கொண்டு போய் விட்டுட்டு வந்த. ஆத்துல கூட இல்லை, நீர்வீழ்ச்சியில. நீ எனக்கு என்ன தெரியுமா கணக்கு? அதே மாதிரி அவனுக்கும் தெரிஞ்சிருந்திருக்காது கீழே ஓட்டியான்னு. போ நான் உனக்கு வாங்கி தர்றேன். விட்டுட்டு வேலையை பார்த்துட்டு போ.
மாமா அவனுக்கு சேர்ந்து தரமா நல்லா உருட்டுறீங்களா சாமியெல்லாம் எங்களுக்கு இருக்கு சப்போர்ட் என்ன கூட்டுல பாட்டு இன்னும் திடீர்னு அழுதையே திடீர்னு சிரிச்சு இப்போ டோட்டலாக சிரிச்சு மூஞ்சியவே மாற்றிக்கிட்டா. நீ கிளம்பு போ. அப்போ நீ போய் ஒரு ரூமை போய் க்ளீன் பண்ண. அப்போ போ. அப்போ எந்திரி. அப்போ இதை வரை என்ன போட்டு பாடாப்படுத்த அம்மியா பாட்டு போட்டு சொல்லுங்க. நேற்று அப்படிதான் என்ன பண்ண. இங்கே வா. அந்த பிள்ளை இப்போ எதுக்கு பெடரில் அடிச்சிங்க வா. இங்கே வா. எதுக்கு அடிச்ச அந்த பிள்ளைய? இப்போ எதுக்கு அந்த பிள்ளைய அடிச்ச நீ? இப்போ அந்த பிள்ளை ஒன்று அடிச்சா போட்டு சொல்லி நான் உங்கள்கிட்ட கேட்டேன். நீ அதை என்கிட்ட பேசிட்டா என்கிட்ட பதில் சொல்லி எதுக்கு அந்த பிள்ளை பெடரில் அடிக்கிற? பெடரில் நீ என்ன அடிக்கிற பிள்ளைய? சத்தியம் பண்ணு சப்பன அறம் வாங்கிடுவேன். சத்தியம் பண்ணு. மம்மி நான் பார்க்க மாட்டேன். சத்தியம் பண்ணு. இல்லைனாலும் அப்படி மம்மி மேலே 2 பேத்துக்கு பயந்தேன். என்ன செய்ய? நல்லா சிரிச்சு கவுத்துக்கிட்டு நீங்கள் 2 பேர் செய்கிற சேட்டையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. என் மேலே தப்பு இல்லாமி எப்படியே பெடரில் அடிச்சிட்டு போனதும் உன் தப்பு இல்லை. தப்பு தாமி. அதை மன்னிப்பு கிடையாது அந்த பிள்ளைகிட்ட. மன்னிப்பு அப்படி கிடையாது. மன்னிப்பு கிடையாது. அந்த மன்னிப்பு இல்லை. இப்படி சொல்லணும். இப்படி நீ பண்ணி அப்படி ஒன்று விடுவோம். என் பிரேஸ்லெட்டை கொடுப்பா சாமி வாங்கி தரேன்னு சொல்லிட்டேன். இல்லை உடஞ்சிருவா ஃபேவா. இப்போ இந்த பிரேஸ்லெட் போட்டு எங்கே ஃபேவா போக போகிறோம்? போ ஃபேவா. நான் வாங்கி தரேன் ஃபேவா. பெருத்த இம்சையாக இருக்குது. சை செஞ்சு எனக்கு வேலை சொல்லி கொடுங்க மம்மி. என்ன வேலை சொல்லி கொடுக்குறீங்க? என்ன இதாக முடிச்சு வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ட்ரைனிங் முடிச்சா வர்றான் எல்லாரும். வீடு கழுவவா தெரியாது. அது அவ்வளோ நல்லா தெரியும். அவன் சும்மா அப்படியே சீனை போட்டுட்டு இருக்கான். அவன் சொல்கிற மெயின் ரீசன் வந்து நான் கவர் எடுத்து 2 கவர் எடுத்துறேன். நான் கட்டுறா நீ சொல்லல வாய்ஸ் நீ ஆம்பளை பையனோட எந்த வழியை பார்க்க கூடாதுன்னு அர்த்தமா இந்த வீட்டுக்குள்ள? நான் சொல்லவே இல்லை. அப்புறம் என்ன பார்க்க மாட்டேங்கிற? பொம்பளை பிள்ளை நீ செய்யன்ற பொம்பளை பிள்ளை என்ன காரணம் உனக்கு? சொன்னேன் சொன்னதே இல்லை. நீ எப்பயோ சொன்னதே இப்போ எடுக்குது பாருங்க. நீ இப்போ நான் சொன்னேனா? நேத்து ஏன் பொம்பளை பிள்ளை கிளாஸ் கழுவுனா ஆம்பளை பையன் கழுவ கூடாதா? ஆம்பளை பையன் கழுவ தெரியாது. ஏன் பைப்பை தண்ணி வரலையா? சோப்பு இல்லையா? உனக்கு கை இல்லையா? டீ போடுறதுக்கு நானே உனக்கு கழுவி கொடுக்கணுமா? பாத்திரத்தே 5 சட்டியை நானே கழுவி கொடுக்கணுமா? ஏன் அவனால ஒரு அலச முடியாதாக்கும்? நீயா கழுவி கொடுத்த? பின்ன கழுவு சொன்னது யாரு? கழுவி சொன்னேன். நீயா கழுவி கொடுத்த? வந்துட்டே பாயிண்ட் பண்ணிட்டே வா. உனக்கு டீ போடணும்னா உனக்கு வேணும்னா கிளாஸ் கழுவிட்டா யார் சொன்னா? அது உனக்கு வேணும்னா நீ தான் கழுவி தரணும். உனக்கு எத்தனை வாட்டி டீ போட்டு தந்துக்கே வச்சு இல்லன்னு சொல்லு. மம்மி போடணுமா உனக்கு போட்டு தந்து. நீ தான் இப்போ என்னன்னு சொன்னா இல்லை. அது ஓம்பாடு. அது ஓம்பாடுன்னு உங்க பஞ்சாயத்துல என்னை கேட்டுட்டா கூட்டுறீங்க. இந்த இதுக்கு மட்டும் போறேன் என்னையே இழுக்கிறீங்க. அவங்க டீ போட்டு தந்ததே இல்லப்பு. மம்மி போடும்போது நான் போட்டு தந்ததே இல்லப்பு. எது பாத்திரத்தை யார் இப்ப கழுவி வச்சா? நல்லா அதை எடுத்து நூடுல்ஸ் கிண்டது தெரியுது. நூடுல்ஸா? நூடுல்ஸ் எப்போ வாங்கினேன்? நூடுல்ஸ்லாம் வாங்கல. அப்புறம் நூடுல்ஸ் முன்னாடி என்ன முட்டச்சோறு கிண்ட தெரியுது. சாம்பார் பொடி போட்டு சாம்பார் கிண்ட தெரியுது. நேத்துல கிண்டுனா அம்மி இருக்கிற ஒத்த பட சட்டில வேலைக்கு வச்சு நாடு சட்டியில ஏன் முன்னாடி உனக்கு வளர்க்க தெரியாதா? நீ தெரியும். இப்போ எதுக்கு சமையல் மாத்திக்கிற? அந்த பிள்ளை இப்படி இழுத்து கொண்டு வரக்கு ஒரே ஒரு ரீசன் என்னன்னா, நீ எதுவுமே வேலை செய்ய தெரியல எல்லாத்தையும் தூக்கி அழுக்காக்கி போட்டு விட்ற. எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்யற நான் தேங்குது. ஏன் பையனை வேலை செய்யக்கூடாதுன்னு அப்படி இல்லை. அப்ப செய்ய வேண்டியதானே? எதுக்கு பொம்பளை பிள்ளை செய்யன்ற நீ? இப்ப நான் என்ன வேலை செய்யல? அது என்ன செய்யல நான் தான் கேட்கணும். என்ன செஞ்சிருக்க நீ? நான் ஒன்றும் செய்ய முடியாது கைஸ். அந்த பிள்ளை கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லு கைஸ். சொன்னா டென்ஷன் ஆயிடுவீங்க. எல்லாம் சேர்ந்து என்ன அடிக்க ஆரம்பிச்சிருவீங்க. சொல்லு. இப்போ என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? இல்லை 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 சொன்னா எல்லாரும் சேர்ந்து அடிப்போன்னு சொன்னீங்கள. என்ன சொல்ல வந்த சொல்லு. பாயிண்ட் இப்போ நான் கேட்டுட்டேன்ல. அந்த பாயிண்ட்டை சொல்லு. என்ன இப்போ நாங்கள் சொன்ன அடிப்போன்னு சொன்னீங்களா? என்ன சொல்ல வர்ற பாருங்க. இதுதான் பாயிண்ட் கிடைக்கும். அதே நேரம் நான் சொன்ன லூசு தான். என்ன சொன்னேன்? அதான் என்ன சொன்னேன்? நீ காலைல வாங்கல. அப்படி எதுக்கு நிக்கிற நீ? சும்மா நான் பேச கேட்டு எதுக்கு நிக்கிற நீ? லூசா? ஏற்கனவே தெண்டமா அப்படி கத்தணும் போல. என்ன நீ எப்படி இருக்கான்? நீ என்ன எப்படி இருக்க? நீ எதுக்கு இவங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? முதல்ல அதை பதில் சொல்லு. உன்னை கூப்பிட்டது நானு. உன்னை கூப்பிட்டது என்ன பஞ்சாயத்துன்னு கேட்குற? கூப்பிட்டது நானு. மண்டுக்கட்டுக்கு நீ அவங்கிட்ட நின்றுக்கிட்டு இருக்க. என்ன மேட்ரு?
என்ன பிரச்சனைன்னு ஒன்று நான் கேட்கும் போது நீ அவனை பார்த்து அவன் உன்னைய பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சான், அப்படியே ஓன ஒரு ஒப்பாரியை வச்சா அப்படி டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு, டாப்பிக்கே சேஞ்ச் ஆகி எங்கெங்கேயோ போயிடுச்சு. இப்போ என் பிரேஸ்லெட்டை உடைச்சது முதல்ல உடைச்சிட்டேன். உடைச்சப்ப நீ என்கிட்ட வந்து சொன்னியா? நில்லுங்க, கத்திட்டே அவனை திட்டிட்டே விட்டுட்டேன். மூடிட்டு போக வேண்டியதானே. அக்கா நான் வாங்கி தரேன் அழுகாதக்கான்னு வந்து காட்டு பேத்துற போ வருமா வராதான் அடிப்பேட மாட்டேன். நான் அடிச்சிரு. இப்போ நீ விட்டுரு நான் அடிக்கலாம் மாட்டேன். அதை எப்படி நீ அடிக்கும் போது மட்டும் பெடையில் அடிச்சு போகும்போது வந்து உன்னை யார் எதுவும் சொல்லக்கூடாது, நீ உன்னை அடிக்கும் போது மட்டும் கையை பிடிக்கிற? இப்படிதான் நான் அடிச்சிருவான். அடிச்சுட்டு மெதுவா கையை பிடிப்பான். வந்து நிற்கிறேன் மாதிரி அடிச்சுக்கோ. ஆனா அப்படியும் செய்ய, நீ அவனை விட்டு கொடுக்கவும் செய்யாத. என்ன என் தம்பி என் தாரிக்கு மம்மி என்ன பிரச்சனை? சரி நீங்களே சொல்லுங்க, நான் தான் வேலை பார்க்கணுமா? ஏன் வேலை பார்க்க கூடாதா? குளிக்கும் போது கெட்டிட்டு அங்க நின்று என்னங்க எதுக்காக என்ன ஏன் வந்தேன்னா நான் அப்பத்தையும் பேசுவேன். ஏன் அப்படின்னு சொல்லணும், என்ன சீன் சொல்லுவேன், என்ன டீன் சொல்லுவேன். நான் காமெடி பண்ணேன் சரியா? அப்ப ஜோக் பண்ணு. நீ நான் என்ன லூஸ் அடி உன் வயசுல ஓ மைண்ட் என் மைண்ட் நான் மாத்த. நீ லூஸ் இல்ல டைட். நான் அடிச்சு புடியப்பு தேவையில்லாம பேசுனேனா? இப்படிதான் நீ என்ன பேசி வெறியேத்துறா. இதனால்தான் நான் வந்து சண்டையே போட்டு கத்துறது நானு. சரி உனக்கு என்ன பிரச்சனை? இப்ப நீங்க இருக்க போதே எவ்வளவு தூரம் அமைதியா இருக்கான். என்னென்ன பேச்சு பேசியிருப்பான்னு தெரியுமா? நேற்று என்ன பேச்சு பேசாதுன்னா அந்த ஜோவை கொடுக்காததுக்கு என்ன பேசுனியா? உனக்கு என்னதான் பிரச்சனை? அந்த பிள்ளை என்னடா பேசுன? எடுத்துட்டு வந்தது நானே. என்னத்தை எடுத்துட்டு வந்தது? சரி நான் சொல்றேன், சோவை எடுத்துட்டு வந்தது நீ கிடையாது, சோவை உள்ள போன்னு சொல்லி பத்தி விட்டது நானு. குத்திங்க நான் அதை பார்த்துட்டே இருந்தேன். ஓன்ட்டே நான் கொடுத்தேன். அப்பயே போடாது இன்னும் இப்படி கதவு கிட்ட இங்கதான் படுத்து கிடந்துச்சு. நான் போய் கட்டில படுக்கிற ஜோ வாங்க கூட கூப்பிடல, என் மேல ஏறி வந்து என் பக்கத்துல படுத்துக்குச்சு. இவன்ட்ட போச்சா? அப்ப என்கிட்ட வந்து நான் தானே பாதுகாப்பா வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் கேட்டேன் கூடுகல, கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன், திரும்ப கேட்டேன் படுத்திருக்கேன், பின்னாடி சைக்கோ மாதிரி இருந்துச்சு. ஜோ பாத்துக்கு இருக்காம ஜோ ஆட்டை. எனக்கு ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் பதில் சொல்லு. அப்போ நீ இப்போ சோவை தூக்கிட்டு போய் படுக்கிறதுனால என்ன ஆகுது? நீ என்னது தலானி ஆகுது? பொசுக்கு பொசுக்குன்னு இருக்கா தலானி ஆடாது. அந்த பிரச்சனை ஓ நாய் இந்த கடக்கலடா, கீழே அடக்கலடா. நான் சிரிக்காது. நீ சிரிக்கலாமா? நீ சத்தியமா சொல்றேன், நீங்க இருக்க போய் தான் இவ்வளவு அமைதியா இருக்கான். ரெண்டு பேரும் நான் இருக்க போய் ரெண்டு பேரும் இம்பிட்டாமே. நீங்க என்ன இவ்வளவு பேசி பேசுவேன்? இல்ல 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 நீ நான் இல்ல நான் இதை விட நீ பேசுவன்றது எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு என்னது? இப்ப வீட்டை அலசி விடுறான். நானா ஒரு நாள் அலசி விடு, முழுசா அலசி எவ்வளவுமா அந்த காரணத்தை காமிக்கிற? கவரை கட்டுற கெம்பட் நான் கட்டி விடுறேன் கவரை. ஒரு நாள் நாங்க வேலை செஞ்சு நீ செத்துருவ. நீ எல்லாம் போய் படுத்து பெட்டை விட்டு எந்திரிக்க மாட்டேன். நீ எல்லாம் என்ன பேசியாக்கும் என்ன திட்டியாக்கும் நீ? சரி கூட்டம் மூடாம போய் ஒரு வேலையை பார்ப்போம். சரி வா, இப்போ நான் ஒரு டீல் வைக்கிறேன். என்கிட்ட நீ பேசக்கூடாது. பேச மாட்டேன். நான் அவன்கிட்ட பேச மாட்டேன். மீறி நீ வந்து என்கிட்ட பேசுனா பேசுவேன். பேச மாட்டேன். சமானங்கட்ட பொழப்புக்கு அளவுக்கு பேச மாட்டேன். சரிண்ணா பேசுவேன். என்னடா அப்பவும் பிரச்சனை? அம்மி என்னன்னு சொல்லு. இவன் சொல்லிடுவான், எனக்கு உங்ககிட்ட பேசவே பிடிக்கல, உன்னை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா இருக்கு, ஐயரவா இருக்கு, கேவலமா இருக்கு, நீ என்ன பேசாதன்ட்டு போயிடுவான். இவனே வந்து அக்கா என்கிட்ட பேசுக்கா ப்ளீஸ்க்கா என்னக்கான்னு வந்து இடிச்சுக்கிருப்பாவன். அப்படியே நான் பேசுறேன், மம்மி அந்த அக்கா அவனுக்கு அப்படியே பேச சொல்லுங்க மம்மி. எதுக்கு நைஸுன்னு நான் கேட்குறேன். இன்னும் என்ன சாதிக்க போற நீ? என்ன எதுக்கு நைஸு? சர்ச்சில் வச்சு ஏதோ ஐஸ் வச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிச்சு. என்ன வரும்? ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்கிட்ட கொடுத்தான், நான் வாங்கிட்டு போக முடியாது, உன் சட்டமான்னு கேட்டேன். சரி கொடுக்காணும், என்னோடதே வாங்கிட்டு போய் குப்பத்தில் போடுறான். நான் இந்த பிள்ளைமெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். ஈகோ நான் மாதிரி செல்ஃபிஷ்லாம் கிடையாது சரியா? அப்படி கோல்டன் பீஸ் போயிட்டு வா. பிரச்சனை முடிஞ்சு போயிட்டே பேசக்கூடாதுன்ட்ட. சரி சத்தியமா நான் பேச மாட்டேன். பேசினா செருப்பு பீட முக்கியம் அடிச்சுக்க.
சத்தியம் நான் அடிச்சுக்க. ஒருவேளை நீ பேசிட்டேன்னா இப்படி பேசலாம் போலாம் செய்வேன். சரி போ வேலையை பாரு. உனக்கு என்ன பதில் சொல்லணும்? இப்போ நீ தானே பேசாம போறேன்னு சொல்லிட்டு வந்த, அப்புறம் எதுக்கு வர்ற? என்ன பதில் சொல்லாம போனேன்? ஒரு அது எந்த ஏன்ட்டு தானே அடிச்சு ஓண்டைய அடிச்சு அப்ப என்னைய இதை சாக்கா வச்சு பேசுறக்கு வர்ற வெக்கமா இல்லை உனக்கு? கட்ட பையா இருந்துச்சுன்னா வச்சுக்கோ போ. அப்புறம் துணிமணிகளை எடுத்து வச்சுட்டு கிளம்பு. பேசக்கூடாது. பேசிட்டேன்னா என்ன பண்ணலாம்? நான் சொல்லிட்டேன் நானே சார் பீலம்மிக்கு அடிச்சுக்கிட்டு. நீ பேசுறேன்னு என்ன பண்ணலாம்? என்ன பண்ணேன்? எனக்கு ஒரு டைம் வாங்கி கொடுத்துரு, அவ்வளோதான். நான் பேசிட்டேன், அவ்வளோதான். உனக்கு மரியாதை மரியாதையா சொல்லிடு. என்ன பண்ணலாம்? எனக்கு ஒரு டைம் வாங்கி கொடுத்து போயிட்டே இருந்துட்டேன். பேசிட்டேன், நான் பேசிட்டேன்னா அப்புறம் அப்போ சொல்ற உன்னை பார்த்தா ஐயரவா இருக்கு, என்கிட்ட பேசாத, எரிச்சலா வருது, உன் மூஞ்சியை பார்க்கவே பிடிக்கலாம், அந்த மூஞ்சி இந்த மூஞ்சி அந்த மண்டை. என்ன எதுக்கு சொல்ற? சீன் போடுற, பேசாதப்போ சீன் போடுறேன்ல, பேசாதுன்னு சொல்லிட்டு போற. அப்போடா என்ன எதுக்குடா என்னோட மாதிரி பேசுற? எதுக்கு மாதிரி வந்து பேசுற? ஏய் பேச மாட்டேன். நீ என்ன துப்பாத என்ன பாய், உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு நைஸ்? நான் தான் போடான்ட்டு பேசாம. நீ மேலே சரி விடுறான். நான் பேசி நான் வரேன்டா. உன் பிரச்சனை எதுக்கு நம்ம இந்த ஐஸ் வச்சுட்டு இருக்க? இப்போ வேலையை நான் செய்யணும் அப்படித்தானே? முடிஞ்சு வச்சு நீ அவ வேலையும் சேர்த்து இப்போ நீ செய்யணும். அதுக்கு வேண்டியதே கிளம்பு இடத்த காலம். நான் க்ளீன் பண்ணேன், இன்னும் க்ளீன் பண்ணிடுறேன். நீ எல்லா வேலையும் செஞ்சிருவேன். போய் அப்போ போய் அந்த வேலையை மட்டும் பாருப்போ. நான் க்ளீன் பண்ணுற நீ போய் க்ளீன் பண்ணுற வேலையை மட்டும் பாருப்போ. அவனை வச்சு வேலைக்காரியா? நீ கிளம்புன்னே போ. என்ன நீ எதுக்கு கூப்பிட்டு வச்சு ஒம்பளுத்துட்டு இருக்க? நீ இப்போ எதுக்கு கூப்பிட்டு வச்சு ஒம்பளுத்துட்டு இருக்க? எல்லா வேலையும் ஏன் தலையில கட்டி? ஓ உன்னோட வேலையை மட்டும் நான் உனக்கு சொன்ன வேலையை மட்டும் போய் செய்ப்போ. நான் உனக்கு சொன்ன வேலையை போய் செய்ப்போ. ஓடு போனே. ஒரு இப்போ க்ளீன் ஆகலாம் உனக்கு போட்டு தள்ளிடுவேன். எந்திரி. போடா. நீ எதுக்குடா நின்றுக்கிட்டு இருக்க? சொல்லுது ஒரு டீல் நான் பாத்துக்கிறேன். சோழியை பார்த்துட்டு போடா. எட்டி பார்த்தா எரப்பட்டி கலங்கிரும். உன் பிரச்சனை என்ன? பேசக்கூடாது, டீல் மட்டும் வைங்க. பேசக்கூடாது. நீ 2 பேரும் சொன்ன வச்சு கேட்குற ஆளே கிடையாது. பேசக்கூடாதுன்னு சொல்றதுல ஐயா வேற ஏதாவது கமிட்மெண்ட் இருந்தா சொல்லு, இல்லைன்னா எந்திரிச்சு கிளம்பு. 24 மணி நீங்க எல்லாம் வாயை மூடிக்கிட்டு 2 பேரும் சும்மா இருக்கிற ஆளாக்கும். எந்திரி அங்கிட்டு. உன் சோழியை பார்த்துட்டு போடான்னு. நீ இது மாதிரி அணில் குஞ்சு இரண்டா எட்டி பார்த்துட்டு இருக்க. ஓடி போயிரு. நீ எந்திரிப்பே வா. நான் உனக்கு சொன்ன வேலையை மட்டும் கிளம்பி எல்லப்பட்டி போகணும்னு நினச்சேன்னா கிளம்பு, இல்லைன்னா எந்திரிச்சு அங்கிட்டு போயிரு. நான் சொல்ற ஒன்று மட்டும் கேளுங்க. இன்னைக்கு என் தூக்கம் போச்சு. அவன் என்கிட்ட பேசாம பாதி டிப்ரெஷன் குறைஞ்சு சொல்லாம தயவு செஞ்சு அம்மி. வேலை முடிக்கிற வரைக்கும் 2 பேரும் பேசாத. வேலை முடிக்கிற வரைக்கும் 2 பேரும் பேசாத. கிளம்பி முடிப்பேன். பேசவே கூடாது. அந்த பிள்ளை வேலையை செஞ்சு கூட நீ உன் வேலையை பார்த்துட்டு போ. அப்போ போப்பானே. எந்திரிப்பா. இடையில வந்து டிஸ்டர்ப் பண்ண உங்கள தான் நான் வந்து எழுப்புவேன். சரியா? அவன் இங்கே வந்து இது பண்ணட்டும். அவனை செருப்பு கழட்டி நான் அடிக்கிறேன் போ. அந்த பிள்ளைக்கு ஆதரவா செருப்பு கழட்டி அடிக்கிற சொல்றீங்க. நீ அந்த பிள்ளை வேலையை கெடுத்தா உன்னை செருப்பு கழட்டி அடிப்பேன்னு சொன்னேன். உன் வேலையை நீ போய் பாரு. அந்த பிள்ளை வேலை அந்த பிள்ளை பார்ப்போ. சரி, என் மனசு ஆறுதல் இருக்கு. உன் மனசு ஆறுதலா நீ அந்த பிள்ளைக்கு உடச்சு கொடுத்த அந்த பிரேஸ்லெட்டை நான் வாங்கி கொடுத்துக்கிறேன். நீ கிளம்பு. சரி, என் மனசு ஆறுதல். அந்த பிள்ளை ஒரு வாட்டி உன் மனசு ஆறுதலா இன்னைக்கு எல்லப்பட்டி ஆத்துல போய் மீன் பிடிக்கலாம் போ. என் மனசு ஆறுதலா. உன் மனசு ஆறுதலா எல்லப்பட்டி போகணும்னு நினைச்சீங்கன்னா போய் வேலை செய். இல்லைன்னா பாட்டுக்கு நான் பேசாம இருந்துக்கு. நீ அந்த பிள்ளைகிட்ட மல்லு கட்டின மாதிரி என்கிட்ட மல்லு கட்டி திரும்ப கூட்டு போவேன்னு மட்டும் நான் கனவோடு நினைச்சிடாத. அப்படிலாம் கிடையாது. என்ன செய்யணும் உனக்காண்டு எத்தனையோ விஷயத்தை நான் சாக்ரிஃபை பண்ணிட்டு இருக்கேன். ஒரே ஒரு செருப்பு கழட்டி எடுத்துட்டு மட்டும் சொல்லுங்க. பேவா அவன் பேச்சுக்கு நீ போனேன்னா உன்ன செருப்பு கழட்டி அடிச்சு விடுவேன். சரி போயிட்டு வா. போய் அடுத்த காலி பண்ணு. போ அவரவர் வேலையை போய் பாரு.